வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரியோ வீடியோ இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. நிறையா பேர் வந்து ரியோ காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து எடுத்தோம். நம்ம ரியோ இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து வீடே தங்குறது இல்லைங்க. நாங்களும் எவ்வளோ கட்டி போட்டு பார்த்துட்டோம், எவ்வளோ பிடிச்சி வச்சு பார்த்துட்டோம், எதையுமே அவன் கேட்குறதே இல்லை. எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணி போவான் தெரியுமா. சாப்பிட்டு முடித்தவொடனே அந்த கேட்டு மேலே ஏறி அவனா அந்த சின்ன செவர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தாண்டி குதிச்சு போயிடுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு போட்டு நம்ம கேட்டில் வந்து அவனுக்கு சங்கிலி போட்டு நம்ம கட்டி வச்சோன்னு வைங்களேன், அப்படி கொஞ்ச நேரத்தில் அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்துவான் பாருங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும். எப்படா அதை நம்ம கழட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். சரின்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொஞ்சம் வெளியில் விட்டு பார்த்தோம். வெளியில் விட்டது தாங்க தஞ்சம். வெளியிலயே தான் இருப்பார், உள்ள வீட்டுக்கு வரவே மாட்டார். நிறையா பேர் வீடியோவில் சொல்கிறீங்க அதை வளர்த்து அதை கடைசியில் தெருவில் விட்டுறாதீங்கன்னு. இப்போ ரியோவால் நாங்கள் தான் தெருவாக சுற்றிக்கிட்டு இருப்போம். ரியோ இங்கே இருக்கான்னு அவனை தேடி தேடி பிடிக்கிறதே வேலையாக இருக்குது. இப்போ பாருங்கள், சாப்பிட்ற டயத்தில் கரெக்டாக ஆஜராயிருவார். மத்தியானமும் சரி, காலையிலையும் சரி, நைட்டுக்கும் சரி, கரெக்டாக வந்து சாப்பிட வந்துடுவார். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா, ரியோ வீடியோ போடுங்கன்னு. ரியோவோட தற்போதைய நிலைமை இப்படி தாங்க இருக்குது. நான்லாம் ஒன்று வளர்த்து தெருவுலலாம் விடலைங்க. அவர் தெருவுக்கு தான் போவேன்னு சொன்னார்னா அதை நாங்கள் பிடிச்சி வைக்கவா முடியும் சொல்லுங்கள். நிறையா பேர் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிருவீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் ரியோவோட நிலைமை இதுதான். ரியோ வந்து எப்போல்லாம் வராரோ அப்போல்லாம் ரியோ கூட பேசி பேசி எங்கடா போகிற, ஏண்டா போகிற, வீட்டு உனக்கு பிடிக்கலையா, இங்கேயே இருடா அப்படின்னு சொன்னாலும் அவர் அதெல்லாம் கேட்குற மாதிரிலாம் இல்லை. நீ கொடுக்குறத கொடு, நீ வளர்த்ததுக்காக எனக்கு சாப்பாடு போட்டேன்னு நான் வாட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே போயிடுறான். ஆனால் ரியோ செய்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க, நைட்டில் வந்து வீட்டு கேட்டு வெளியே தான் படுக்கிறேன்றான், கேட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ரியோ சிட் டவுன். பசிக்குதாம்மா? படுத்தாச்சு, படுத்தே விட்டானையா. உட்கார். இங்க வா ரியோ. சிட் டவுன் ரியோ. பசிக்குதாம்மா? பசிக்குதா ரியோ? சொல்லு, பசிக்குதா இல்லையா? பசிக்கலையா? அந்த சாப்பாடு பசிக்குதா? சாப்பாடா வேணும்?